வணக்கம். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் தற்பொழுது தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அடையார் ஆற்றில் குதித்து தற்பொழுது அவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அஜித்தின் துணிவு உள்ளிட்ட 15 படங்களில் நடிக்கவும் செய்திருக்கிறார். தமிழ் சினிமாவின் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ராஜன் சென்னை அடையார் கூவம் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வயது 85. தீயணைப்பு துறையினர் அவரின் உடலை மீட்டு தற்பொழுது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். அவர் உடல் பிரேத பரிசோதனை செய்ததற்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. மரணம் குறித்து தற்பொழுது காவல்துறையினர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பல படங்களை தயாரித்திருக்கக்கூடிய இவர் இயக்குநராகவும் இருந்திருக்கிறார். அஜித்தின் துணிவு உள்ளிட்ட 15 படங்களில் நடிக்கவும் செய்திருக்கிறார். சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று வந்த இவரின் வெளிப்படையான துறை சார்ந்த பேச்சும் விமர்சனங்களும் பெரிதும் கவனிக்கப்பட்டது. அவருடைய திடீர் தற்கொலை பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. அதிரடிக்கு பெயர் போனவர் ராஜன் அவர்கள் பல்வேறு சினிமா விழாக்களிலும் பார்த்தோமெனால் மற்ற நடிகர்களை விமர்சித்து பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் அதே போன்று அஜித் உள்ளிட்ட பல நடிகர்களையும் அவர் துணிவுடன் விமர்சிக்கவும் செய்திருக்கிறார். அதே போன்று அந்தந்த நடிகர்களுடன் இணைந்து நடித்தும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அவர் திடீரென தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். உறவினர்கள் கைவிடப்பட்டதன் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. 1983ஆம் ஆண்டு வெளியான பிரம்மச்சாரிகள் என்ற படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானவர். வட சென்னை பகுதியைச் சேர்ந்தவர். பல திரைப்படங்களிலுமே அவருடைய குணச்சித்திர வேடங்களிலும் நடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது தமிழ் திரையுலகை சேர்ந்த ஒருவருடைய தற்கொலை தற்பொழுது மீண்டும் பேசு பொருளாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.